ஆனால் ராஜஸ்தான் கடைசி வரைக்கும் போராடி ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சில். அது என்னன்னு பார்த்துறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி மேட்ச்சு மும்பை வாசிஸ் ராஜஸ்தான் தான் மோதுனாங்க. அது எங்கேனா வான்கடே ஸ்டேடியத்தில் தான் மோதுனாங்க. அந்த மேட்ச்சில் டாஸை வின் பண்ண ஹார்திக் பாண்டியா பவுல் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ராஜஸ்தான் ஸ்டார்டிங்கிலேயே ஒரு செமையான இன்டென்ட் ஜெய்ஸ்வால் காமிச்சாலும் வைபவ் சூரியவன்சிக்கு சுத்தமாகவே படலை. ஸோ அதனால் என்னென்னா வைபவ் சூரியவன்சியை தீபக் சகர் இரண்டாவது முறையாக விக்கெட்டை எடுத்துட்டாப்ல. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு டைம் எடுத்திருக்காரு, செகண்ட் டைம். ஸோ வில் ஜாக்ஸ் பார்ட் டைம் பவுலராக உள்ள வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை குட் லென்த்தில் போட்டு விக்கெட் எடுத்து அவுட் பண்ணிட்டாப்ல. ஸோ அதுக்கப்புறமா கேப்டன் ரியான் பராக் உள்ளே வந்து ஒரு 2-3 சிக்ஸஸ்கள் பார்த்தோம். பட் இருந்தாலும் அல்லா கசன்பர் அவர் பாலில் லாங் ஆனில் செமையாக ஆடின பாலை திலக் வர்மா அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச்னால ரியான் பராக் கேப்டன் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். ஸோ குட் கிரெடிட் கொடுத்தே ஆகணும் திலக் வர்மாக்கு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேட்ச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதில் யார் தான் அடிப்பா அப்படிங்கிற பட்ச பார்த்தா துருவ் ஜுரல் செமையான ஒரு இன்டென்ட் காமிச்சு ஒரு 39 ரன்ஸ் அடித்தார். பட் இந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்கல. அதாவது ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 அவ்வளோதான் வரும், 160 தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் திடீர்னு ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ளே வந்து செம இன்டென்ட் காமிச்சாப்புல 14 பாலுக்கு 32 ரன்னு, 3 6 2 4 அடித்து ரவீந்திர ஜடேஜாவை நீ கொஞ்சம் நில்லுப்பா, நான் யாருன்னு நீ காமிக்க வேண்டிய நேரம் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு அடித்த மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா ஜப்ராஜரை ஆர்ஆர் கொடுத்துட்டு 10 போல்ட் எடுத்தாங்க. ஸோ அந்த ரீசனாக தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. ஸோ இவங்க ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப் செம்மையாக ஆனதால் ராஜஸ்தான் ராயல்ஸு அமோகமாக ஆடி 20 ஓவருக்கு 205 ரன் அடிச்சிட்டாங்க, 8 விக்கெட் இழப்புக்கு. ஸோ இதன் மூலிமா என்ன சொல்ல வரேன்னா 160 170 தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் திடீர்னு ஜப்ராஜரை அடிக்க விட்டதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவருக்கு 206 ரன்னு அடித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ இது வந்து பேட்டிங் விக்கெட்டு தான், ரெட் சாயில் விக்கெட்டு. சேஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு செகண்ட் இன்னிங்ஸில் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ரோஹித் சர்மாவும் ரயான் ரெக்கார்டனும் ஸ்டார்டிங்கிலேயே ஜப்ராஜர், இங்கேயும் ஜப்ராஜர் தான். ஃபஸ்ட் ஓவர்லேயே 4வது பால் ரோஹித் சர்மாவை கீப்பர் கேட்சை எடுத்து வெளியே தள்ளிட்டாப்புல. ரோஹித் சர்மாவோட ஃபார்மு படுமோசமாக இருக்குது இந்த ஐபிஎல் சீசனில். ஸோ காலங்காலமாக ரோஹித் சர்மா ஐபிஎல்லில் பெருசாக அடிக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலுமே டீம் இந்தியாவுக்கு தான் அடிக்கிறாரு. ஸோ இன்றைக்கே டக் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். பெரிய ஏமாற்றம் மும்பை ரசிகர்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஜப்ராஜரை நான் சொல்லியே ஆகணும். என்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியாக இன்றைக்கி ஜப்ராஜர் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்திருக்காரு இன்றைக்கி ஆன்ஃபீல்டில். ஸோ எதனாலனா பேட்டிங்லேயும் க்ரூஸ்லி கான்ட்ரிபியூட்டு 15 balls 32 runs. ஸோ அதுக்கப்புறமா 3 விக்கெட்டை போட்டிருக்காப்புல, வேறு லெவலில் சம்பவம். 4 ஓவர் வீசி 20 ரன்களே மட்டும் கொடுத்து 3 விக்கெட் போட்டிருக்காரு. பட் ஃபீல்டிங் அருமையாக பண்ணியிருக்காரு, அவரோட கான்ட்ரிபியூஷனுக்கு வேறு லெவல். ஸோ அந்த வகையில் நேண்ட்ரி பர்கர், அதாவது ரியான் ரிக்கல்டனையும் சூரியகுமார் யாதையும் நேண்ட்ரி பர்கர் தூக்கி விட்டார் தான் சொல்லுவாங்க. அதாவது ராஜஸ்தானில் பொறுத்த மட்டும் ஃபாஸ்ட் பவுலர், பேஸ் பவுலிங் அட்டாக் செமையாக இருந்திருக்கு. ஸோ அதன் மூலிமா ரியான் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் எல்லாமே அவுட் ஆகி போக, ஸோ இதன் மூலிமா என்னென்னா திலக் வர்மா, பிரிஜேஷ் சர்மாவில் அவுட் ஆக. ஸோ மும்பை இந்தியன்ஸு 38க்கே 4 விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஸோ இந்த தருவாயில் எப்படி அந்த 206 ரன்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா சூரியகுமார் யாதவ் மட்டும் கடைசி வரைக்கும் நின்று ஒரு 50 போட்டு போராடிட்டு இருந்தார். பட் அவருக்கு ஒரு பார்ட்னர் நல்லா அமைஞ்சாதானே அந்த டார்கெட்டை கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ண முடியும் மும்பை இந்தியன்ஸ்னால். ஸோ அப்படின்னு பார்க்குறச்ச அதுக்கப்புறம் தான் ஒரு புயல் மாதிரி ஒருத்தர் வந்தார். வில் ஜாக்ஸ் நல்லா கான்ட்ரிபியூட் கொடுத்தாரு, 18 பாலுக்கு 32 அடித்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்தது. பட் இருந்தாலும் வில் ஜாக்ஸ்னால் கடைசி வரைக்கும் போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்தான் பாருங்கள் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தலைவன் ஹார்திக் பாண்டியா உள்ளே இறங்கி 9 பாலுக்கு 30 ரன் நாட் அவுட்டு. என்ன அடி!
உள்ளே இறங்கினோனையுமே தலைவன் முடிவெட்டான். உள்ளே இறங்கும் போதே ஸ்பின் இருந்ததுனால ஸ்பின்னில் ஒரு 4 2 6 அடித்து சல்லுன்னு ஸ்கோர் போர்டரை ரைஸ் அப் பண்ணிட்டாப்ல. ஸோ இதன் மூலயமா என்ன, ஹார்திக் பாண்டியா 12 பாலுக்கு 32 ரன் அடித்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். வங்காளா ஸ்டேடியத்தில், வான்கடே மைதானத்தில் ஒரு தரமான சரவடி. ஸோ ஃபைனலி கடைசி யாரும் அடிக்காதனால மும்பை இந்தியன்ஸ் 175 ரன்னு தான் அடிக்க முடிஞ்சது 20 ஓவருக்கு. ஸோ அதனால என்னென்னா RR வின் பை 30 ரன்ஸ். ஸோ இதன் மூலிமா மேட்ச் ரன்ஸ் பொறுத்த மட்டும் ராஜஸ்தான் 20 ஓவருக்கு 205 ரன்னும், அதை மும்பை இந்தியன்ஸ் 175 ரன்னு மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது. ஃபைனலி RR வின் பை 30 ரன்ஸ். இந்த வின் மூலிமா ராஜஸ்தானை அந்த 4th பிளேஸ் குவாலிஃபையை ஸ்பாட்டை அடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃப்ளே ஆப்பில் சந்திப்போம். மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி தோல்விக்கு யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.